ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டே 3 நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு ரூல்ஸு, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எப்படி மாற்றுறது, அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இது பார்க்கலாம். இது எங்கெல்லாம் நமக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும் இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த கிராமர் ரூல்ஸில் இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டோட இந்த 12 ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 12 ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நீங்கள் இந்த ரூல் அப்ளை பண்ணியே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன எடுத்துக்கோன்னா சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கோம். ஓகேங்களா? ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். இதுதான் சிம்பிள் பேசிக் ரூல். இது தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ டாக்டர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ டாக்டர். ஷீ அப்படின்றது இங்கே என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். ஷீ இஸ் அ டாக்டர். ஸோ இந்த இஸ் அப்படின்றது சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா? அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக் ரூல். புரியுதுங்களா? ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்ன? இருங்க, உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்ன? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டுங்களா? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஓகே, இது நல்லா தெரிஞ்சிட்டாலே பாதி ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். பேசிக் ரூல் பாருங்கள். ரூல் 1, சிங்குலர் சப்ஜெக்ட் டேக்ஸ் சிங்குலர் வேர்ப். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். ஹீ ரைட்ஸ் அ லெட்டர். ஓகேங்களா? ஹீ அப்படின்றது என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ரைட்ஸ் அப்படின்றது சிங்குலர் வேர்ப். மேம், இது என்ன மேம்? எஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் சிங்குலர் சொல்கிறீங்களே. ரைட்டுன்னு தானே மேம், ரைட்டுனா தானே மேம் சிங்குலர். அப்படி கிடையாது. நம்ம ஹீ ஷீ அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீ அப்படின்னா நம்ம அந்த வேர்ப் என்னவா மாறும் அப்படின்னா வேர்ப் ப்ளஸ் இஆர்இஎஸ் மாற்றுவோம். ஓகேங்களா? நான் இது ஒரு ரூல்லையே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்ப் ப்ளஸ் இஆர்இஎஸ் அப்படின்ட்டு மாறும். ஓகேங்களா? ப்ளூரலில் பேஸ் வேர்ப் தான் என்னது? ரைட்டு தான் பேஸ் வேர்ப். ஓகே, அப்போ ஹீ கோஸ் ஆர் ஹீ ஷீ ரைட்ஸ் அந்த மாதிரி கோஸ் இஎஸ் அப்படின்ட்டு மாறும். வேர்ப் கூட இஎஸ் இல்லைன்னா எஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் சிங்குலர் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இதுக்காகவே நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்களா? அப்போ ஹீ ஷீ அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் வேர்ப் ஃபார்ம் ஃபார் ரைட் என்னவா மாறும்னா ரைட்ஸ் அப்படின்ட்டு மாறும். இதுதான் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் சிங்குலர் வேர்ப் ஃபார்ம் ஆஃப் ரைட். ஓகேங்களா? ரைட் அப்படின்றது பேஸ் வேர்ப். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரலுக்கு. பேஸ் வேர்ப் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். அப்போ தே ரைட் லெட்டர்ஸ். புரிஞ்சுதுங்களா? தே ரைட். இங்கே தான் ரைட்டுன்றது இங்கே என்னது? ப்ளூரல் வேர்ப். புரியுதுங்களா? ஓகே, இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, காட் இட். ஸோ 2 ரூல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரூல் 3, 2 சிங்குலர் நவுன்ஸ் ஜாயின்டு பை அண்ட். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் உனக்கு? ப்ளூரல் வேர்ப். 2 சிங்குலர் நவுன், அதாவது ராம் ஷாம்.
ஜாயின் பை அண்ட் ராம் அண்ட் ஷாம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ப்ளூரல் வேர்ப் ஆர் கோயிங் டு த மார்க்கெட். புரியுதுங்களா? ஸோ 2 சிங்குலர் நவுன்ஸ், ஓகேங்களா, 2 சிங்குலர் நவுன்ஸ் ஜாயின் பை அண்ட் இருந்துச்சுங்கன்னா அங்கே என்ன வரும்? ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷினில் ராம் அண்ட் ஷாம் இங்கே ஆருக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க? இஸ். ஸோ ராம் அண்ட் ஷாம் இஸ் கோயிங் டு த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது தப்பு? ஓகே, என்னது? இஸ் கோயிங். அதுதான் வந்து எரர் ஸ்பாட்டிங். இங்கே இஸ் கோயிங் வராது, என்ன வரணும்? ஆர் கோயிங் அப்படின்ட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரூல் நம்பர் 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூல் நம்பர் 4. 2 nouns ஜாயின்டு பை அண்ட். ஓகேங்களா, 2 நவுன் இருக்குது, ஆனால் ஜாயின் பை அண்டாகவும் இருக்குது. ஆனால் ரெஃபரிங் டு அ ஒன் பர்சன், ஒருத்தரை தான் அது குறிக்குது, ஒருத்தரை தான் ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பர்டிகுலர் திங்கையும் குறிக்குது அப்படின்னா அங்கே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்றது வந்து காமனாக அதை பிரெட் அண்ட் பட்டர்னு தான் சொல்லுவாங்களே. அது வந்து பிரித்து சொல்ல மாட்டாங்க, அது ஒரு செப்பரேட்டாக சொல்ல மாட்டாங்க. இட் ரெஃபரிங் டு ஒன் காமன் திங், பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? சிங்குலர் வேர்ப். இஸ் ஹிஸ் ஃபேவரேட் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? அது பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்றது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதை வந்து செப்பரேட்டாக நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இஸ் ஹிஸ் ஃபேவரேட் பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி பாருங்கள், இந்த போயட் அண்ட் ஃபிலாசபர் இஸ் டெட். போயட்டும் அவர் தான், ஃபிலாசபரும் அவர் தான். ஓகேங்களா? ஒரே பர்சனை தான் குறிக்கிறாங்க, சேம் பர்சனை குறிக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ரூல்லாம் உங்களுக்கு அங்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்போ ஞாபகம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th ரூல் பாருங்கள். சப்ஜெக்ட்ஸ் ஜாயின்டு பை ஆர், நார், எய்தர் ஆர் நெய்தர் நார் இப்படி இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, வேர்ப் வந்து எதை எடுத்துக்கோம் அப்படின்னா, இட் அக்ரீஸ் வித் த நியரஸ்ட் சப்ஜெக்ட். நியரஸ்ட் சப்ஜெக்டில் என்ன வேர்ப் அது யூஸ் பண்ணியிருக்கோ, என்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து எது யூஸ் பண்ணியிருக்கோ அது வந்து வேர்ப் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள். சி, எய்தர் த டீச்சர் ஆர் இங்கே ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்கே என்னது? ப்ளூரல். ஸோ இங்கே அது என்ன எடுத்துக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன எடுத்துக்கும்? ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கும். ஆர் ரெஸ்பான்சிபிள். எய்தர் த டீச்சர் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் இங்கே இருக்கிறதுனால இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இங்கே என்னவா எடுத்துக்கும்? ப்ளூரல் வேர்பாக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நெய்தர் த பாய்ஸ் நார் த டீச்சர் அப்படின்றது வந்து இங்கே என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கும்? சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா? சிங்குலர் வேர்ப் இஸ் ப்ரெசன்ட். புரியுதுங்களா? நெய்தர் த பாய்ஸ் நார் த ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரெசன்ட். அப்போ அந்த வேர்ப் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, நியரஸ்ட் சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வேர்ப் வந்து இருக்குது. அதுதான் வந்து ரூல் நம்பர் 5. ஓகேங்களா? ரூல் நம்பர் 6 பாருங்கள். இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் லைக் ஈச், எவ்ரி ஒன், சம் ஒன், எனிபடி. நான் இதை சொல்லியிருக்கேன். ஈச், எவ்ரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன தான் எடுத்துக்கோன்னா சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ லைக் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் லைக் ஈச், எவ்ரி ஒன், சம் ஒன், ஈச், எனிபடி, இங்கே இது ஏதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் இஸ் டயர்ட்.
ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் ஈச்ன்ட்டு இருக்குது, அப்போ சிங்குலர் வேர்ப் இஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன்ஸ் வாண்ட்ஸ் சக்ஸஸ், எவ்ரி ஒன் கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்கே என்னது, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்கே சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா, இது ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்னவா மாறுதுன்னா எஸ் ஆர் இஎஸ் வந்து ஆட் ஆகுது. அப்போ எஸ் ஆட் ஆகும்போது இது என்னவா மாறுதுன்னா சிங்குலர் வேர்பாக தான் மாறுது. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் சக்ஸஸ் அப்படின்றது வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன்னா இங்கே இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம். அன்கவுண்டபிள் அப்படின்னா சுகர், மில்க், இன்ஃபர்மேஷன், லவ், இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, விச் cannot be countable, கரெக்டுங்களா? ஓகே, ஸோ மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த், அங்கே எல்லாமே வந்து என்ன தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்ஃபுல், லவ் இஸ் எவ்ரிவேர், sugar is very tasteful, இஸ் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபார் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கலெக்டிவ் நவுன்ஸ். என்னது கலெக்டிவ் நவுன்ஸ்? சிங்குலர் இஃப் குரூப் இஸ் சீன் ஆஸ் அ ஒன் யூனிட், ப்ளூரல் இஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எம்ஃபசைஸ்ட். அப்படின்னா என்ன? ஸோ கலெக்டிவ் நவுனில் எப்போ வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டீம் ஒரு பர்டிகுலர் யூனிட்டை வந்து சொல்லும்போது, லைக் த டீம் இஸ் வின்னிங். த டீம் அப்படின்றது வந்து ஒரு குழுவாக ஒருத்தரை வந்து நம்ம குறிப்பிடுறோம், ஒரு டீமை குறிப்பிடுறோம். ஓகேங்களா, அப்போ அங்கே வந்து என்ன தான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இதே பாருங்களேன், ப்ளூரல் எங்கே யூஸ் பண்ணுவோம், இண்டிவிஜுவலை வந்து மிகைப்படுத்தி சொல்லும்போது, எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லும்போது அங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம். சி, த டீம் ஆர் ஆர்கியூவிங் அமாங் தெம்செல்ஸ். ஸோ அவங்க டீமுக்குள்ளேயே ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ த டீம் ஆர்ன்றது வந்து என்னது, ப்ளூரல் வேர்ப். ஓகேங்களா, ஆர்ன்றது வந்து என்னதுங்க, ப்ளூரல் வேர்ப். ஸோ ஆர்கியூவிங் அமாங் தெம்செல்ஸ், அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிகைப்படுத்தி சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, இது ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 9, டிஸ்டன்ஸு, டைமு, மணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன தான் யூஸ் பண்ணுவோன்னா சிங்குலர் வேர்ப் தான். ஓகேங்களா, 10 கிலோமீட்டர்ஸ் இஸ் 10 கிலோமீட்டர்ஸ்ன்னு இருக்கே, அப்போ நம்ம வந்து ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோன்னா இல்லை, 10 கிலோமீட்டர்ஸ் is a long walk, அங்கே சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். 5 years is a long time. ஓகே, 10 rupees is my pocket money. ஓகேங்களா, 10 rupees is my pocket money. ஸோ டிஸ்டன்ஸ், டைம், மணி இதெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. ரூல் நம்பர் 10 வந்து நம்பர் ஆஃப் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா எங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம், எங்கே சிங்குலர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளூரல், த நம்பர் ஆஃப் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா சிங்குலர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வேர்ப். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் present. ஓகேங்களா, நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் இன்க்ரீஸிங். த யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப். ஓகே, இதான் வந்து ரூல் நம்பர் 10, நம்பர் ஆஃப், த நம்பர் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் தேர் இஸ் ஆர், அதாவது தேர்க்கு பக்கத்தில் இஸ் இல்லைன்னா ஆர்.
ஓகேங்களா வந்துச்சுன்னா the verb agrees with the subject that follows. See, there is a pen on the table. There are many books on the shelf. ஸோ இங்கே தேர் இஸ்ன்னு வந்திருக்கிறதுனால இங்கே பென் அப்படின்ட்டு நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே தேர் ஆர் அப்படின்ட்டு வந்திருக்கிறதுனால தேர் ஆர் மெனி புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். புக்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். புரியுதுங்களா? தேர் ஆர். இஸ் வந்துச்சுன்னா சிங்குலர் சப்ஜெக்ட், ஆர் வந்துச்சுன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரூல். ஓகே, டைட்டில் ஆஃப் புக்ஸ், மூவிஸ், கண்ட்ரீஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே சிங்குலர் வேர்ப் தான். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் அ பவர்ஃபுல் கண்ட்ரி, இஸ் சிங்குலர் வேர்ப் தான். Gulliver's Travels is a famous book. Gulliver Travels is a famous book. Movie, Indian Part 2 movie is the good movie or worst movie. This movies, books, countries அங்கே எல்லாமே என்ன பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 12 ரூல்ஸ் வந்து புரிஞ்சிடுச்சுங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னென்னா ப்ரெசன்ட் டென்சஸோட சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து எப்படி இருக்கும். ஓகேங்களா? இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் அதில் வேர்ப் வந்து உங்களுக்கு எஸ் ஆர் இஎஸ் வந்து ஆட் ஆகும். எதுக்கு? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு பேஸ் வேர்பாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், he goes to the market, she writes letter. இங்கே வந்து ப்ளூரலுக்கு பாருங்கள், they go to temple, we write letters. புரியுதுங்களா? இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், சிங்குலர் சப்ஜெக்ட் அது வந்து எப்படி வேர்ப் மாறும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இஸ் verb plus ing ஆட் ஆகும். ஓகேங்களா? சிங்குலர் ஃபார்ம் சப்ஜெக்ட் என்னது, she is. verb வந்து என்னவா மாறும், ing, verb plus ing. she is going. புரியுதுங்களா? ஸோ he is eating. புரியுதுங்களா? eat அப்படின்றது வந்து verb ingயோட மாறும். ஸோ அப்போ தான் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து வேர்ப்க்கு வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, is plus verb plus ing. இதே ப்ளூரலுக்கு வந்து ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. தே ஆர் கோயிங், வி ஆர் ஈட்டிங். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கோ அப்படின்றதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கான். ஓகேங்களா? அதே மாதிரி ரைட்டுக்கு வந்து ரிட்டன் அப்படின்ட்டு வரும். ஸோ ஹேஸ் வரும் எங்கே, சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் வந்து ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரியுதுங்களா? இதே வந்து ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? he has gone, she has written, they have gone, we have written. புரியுதுங்களா? ஸோ இந்த 3 இது புரிஞ்சுதுங்களா? 4th ஒன் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட் வந்து வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஃபார் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே வந்து வேர்ப் வந்து என்னவாக தான் இருக்கும், பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேங்களா? he went, they went, she wrote, they wrote, we wrote. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்குமே. போத் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் சரி ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வேர்ப் ஃபார்ம் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும் ஃபார் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து வாஸ்
ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேர் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? சிங்குலர் சப்ஜெக்ட் என்னது? ஷீ, ஹீ, அதெல்லாம். அங்கே பாருங்கள், he was going, she was eating, they were going, we were eating. ஓகே, இது வந்து ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இது டேபிள் காலம்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஃபார் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்குமே வந்து எய்தர் அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேர்ப் வந்து என்னவாக தான் இருக்கும்? ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். he had gone, they had gone. புரியுதுங்களா? ஃபார் எனி சப்ஜெக்ட் எய்தர் a singular or plural. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சருக்கும் சேம் தான். வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப். வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எய்தர் அது வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கட்டும், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கட்டும், வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப். பேஸ் வேர்ப் இப்போ கோ, ரைட், டாக், ஈட், இதெல்லாம் பேஸ் வேர்ப். ஓகேங்களா? அப்போ ஷீ வில் கோ, தே வில் கோ, ஷீ வில் ரைட், தே வில் டாக், தே வில் ஈட், ஷீ வில். எந்த வந்து என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப் தான் ஃபார் சிம்பிள் ஃப்யூச்சருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு வந்து சேம். வில் பி போட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? வில் பி, தே வில் பி கோயிங் ஃபார் த டெம்பிள், he will be going for the temple. அந்த மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸும் அதே மாதிரி தான். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் சேம். will போட்டு have போட்டு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். will have written, she will have written, they will have written. புரியுதுங்களா? ஃபார் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டி இந்த பிடிஎஃபை வந்து ஒரு வாட்டி நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேர்ப் ஃபார்ம். வேர்ப் ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் நமக்கு V1, V2, V3, V4 அண்ட் V5 5 வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? V1 அப்படின்றது வந்து பேஸ் ஃபார்மை தான் V1 அப்படின்னு சொல்லுவாங்க. V2 அப்படின்றது வந்து past tense, V3 வந்து past participle, V4 அப்படின்றது வந்து present participle. அதாவது ஜெரான் யூஸ் பண்ணுவோம். ஜெரான் ஐஎன்ஜி யூஸ் பண்ணாலே ஜெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ past participle with verb plus ing. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு present participle verb plus ing. ஃபிஃப்த்து V5 இது வந்து V4ன்னு வாங்க. V5 வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட். தேர்ட் பர்சன்னா யார்? இட்டு, ஷீ, ஹீ, இவங்களாம் தேர்ட் பர்சன். ஓகேங்களா? அதுக்கெலாம் வந்து சிங்குலர் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரைட்ஸ் அந்த மாதிரி. புரியுதுங்களா? எஸ் ஆர் இஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? 5 forms of verb. V1, V2, V3, V4, V5. ஸோ இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, பேஸ் ஃபார்ம் இது பேஸ் இது வந்து வேர்பு, பேஸ் வேர்பு. அதுக்கப்புறமா V2, V3, V4, V5. ஓகேங்களா? பி வந்து பேஸ். ஓகேங்களா? பேஸ் வேர்ப். அது வந்து பாஸ்ட் டென்ஸில் மாறும்போது வாஸ் ஆர் வேர். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பீங், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் பீயிங். அதே வந்து என்ன தேர்ட் பர்சனாக இருக்கும்போது இஸ்ஸு, ஆமு, ஆருன்ட்டு சிங்குலர் இதுவில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹேவ். ஹேடு, ஹேடு, ஹேவிங், ஹேஸு. டூ, டிட்டு, டன்னு, டூயிங், டஸ். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு go, went, gone, going, goes. come, came, come, coming, comes. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில வேர்ட்ஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஹவு வேர்ப்ஸ் V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதோடு வந்து நமக்கு கிளாஸ் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து டே 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இதனுடைய கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் டே 1, டே 2, டே 3யோட கம்ப்ளீட் மார்க் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எய்தர் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிடுவேன். சரிங்களா? நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே கலந்துருக்கும். டே 1 வந்து நம்ம ஆல் டைப்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறமா நவுன்ஸு, ப்ரெனவுன்ஸு முடித்தோம். ப்ரெனவுன்ஸ் முடித்தோம். அதுக்கப்புறமா வேர்ப்ஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் முடிச்சிருக்கோம். இதிலிருந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் எப்படி கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறமா நம்ம சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டே 1, டே 2, டே 3க்கு வந்து சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இடியம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டே 1, டே 2, டே 3க்கு வந்து இடியம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து கலந்தாப்பில் தான் வந்து உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஸோ நல்லா இப்போ இது வரைக்கும் இதுவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு 25 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ டேக் கேர், பை.